வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 66% மாத சம்பளம் உயர்வு அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்த முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு சார்ந்து புதிய விவாதங்கள் தொடங்கியுள்ள நிலையில் இந்த முறை சம்பள உயர்வு குறித்து பேசும்போது ஃபிட் அண்ட் ஃபேக்டர் மட்டும் இல்லாமல் குடும்ப அலகு சூத்திர மாற்றம் முக்கியமாக பேசப்படுகிறது. தற்போது அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயிக்கும் போது ஒரு குடும்பத்தில் ஊழியர், அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் என்று 3 குடும்ப அலகுகள் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த சூத்திரம் 1956 இந்திய தொழிலாளர் மாநாட்டுக்கு பிறகு நடைமுறையில் உள்ளது. ஆனால் தற்போது காலப்போக்கில் குடும்ப பொறுப்புகள் அதிகரித்துள்ளது என்று ஊழியர் அமைப்புகள் கூறுகின்றார்கள். குறிப்பாக பல குடும்பங்களில் பெற்றோர்களையும் பராமரிக்கும் பொறுப்பு அதிகரித்துள்ளது. இதனால் புதிய பரிந்துரையாக குடும்ப அலகின் எண்ணிக்கை 3 5 அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஊழியர், அவரது மனைவி, 2 குழந்தைகள் மற்றும் பெற்றோர் ஆகியோரை கணக்கில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் அது அடிப்படை சம்பளத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். நிபுணர்கள் கூறுவதன்படி ஒவ்வொரு கூடுதல் குடும்ப அலகுக்கும் சுமார் 33.33% சம்பள உயர்வுக்கு காரணமாக இருக்கலாம். அதன்படி குடும்ப அலகுகள் 3 5 உயர்ந்தால் அடிப்படை சம்பளம் சுமார் 66% வரை அதிகரிக்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. உதாரணமாக பார்த்தால், ஒரு ஊழியர் தற்போது அடிப்படை சம்பளம் 78,800 வாங்குவார் என்றால் ஃபிட் அண்ட் ஃபேக்டர் 1.76 இருந்தால் புதிய சம்பளம் ரூபாய் 1,38,688 இருக்கலாம். அதேபோல் ஃபிட் அண்ட் ஃபேக்டர் 2.42 இருந்தால் சம்பளம் 1,90,000 மேல் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என்கிற இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. இது மத்திய அரசின் முடிவு 8வது ஊதிய குழு பரிந்துரையும் சார்ந்திருக்கிறது. இந்த முன்மொழிவு ஏற்கப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய அளவில் சம்பள உயர்வு கிடைக்கும் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். இந்த சம்பள உயர்வு மற்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மாற்றங்கள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.